இது பண்ணை யூஸுக்கு தேவைப்படுறவங்க 2 நேரம் ஒரு 20 லிட்டர் தேவைப்படும், நேரம் 10 லிட்டர் வரும்னு எதிர்பார்க்கலாம். சிவாஜி ஹெச்எஃப்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது உடனே புக் பண்ணிக்கலாம். மாடு நான் மனசு பிடிச்சிருக்குன்னு ஓட்டிட்டு போகிறேன். இப்போ மாடு ஒரு 2-3 இடம் பார்த்தேங்க. இங்கே வந்து மாடு நல்லா இருக்குன்னு அவங்க சொன்ன மாதிரி இருப்பாங்க. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. 6 புல்லு 2வது கண்ணு, தலைச்சனுக்கு ஒரு 15 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கண்ணு. நெத்தியில் ஒரு சுழி, நடுமுது ஒரு சுழி. மாடு தான் தலைச்சன் மாடாக வாங்கலான்னு வந்தது. சரி, பட்டுச்சு வாங்கிட்டோம். விலையும் ஒரு பரவாயில்ல. விலை ஏதோ சொன்னதில் ஏதோ கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான நம்ம பண்ணையிலே பெரிய சைஸ்மான ரெட் சிந்தியில கிராஸு 2 பல்லு. அண்ணா வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம பேர் நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்கண்ணா. அண்ணா நம்ம பேர் மணினா, நம்ம பண்ணையோட பேர் மணி டைரி ஃபார்ம்னா. நம்ம அட்ரஸ் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாவக்குறிச்சினா. தலைவாசல் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள நாவக்குறிச்சினா. பஸ் வசதி இருக்குது. பைக்கில் வந்தாலும் அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பிடுறேன். வந்தாலண்ணா வாரந்தோறும் 30 to 35 மாடு நம்மளுக்கு வருது. மாடு இருக்கிறத ஒன்று லைவ் பார்த்துலாமா அண்ணா. ரெட் சிந்திலையும் கிராஸு, சிந்திலையும் கிராஸ்னா டபுள் ஜாதியிலும் கிராஸ். 6 புல்லு 2வது கண்ணு, தலைச்சனுக்கு ஒரு 15 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கண்ணு. நெத்தியில் ஒரு சுழி, நடுமுது ஒரு சுழினா. நல்லா பார்க்குறது நல்லா ஜெய்ஜாண்டியான மண்ணா, எண்ணெயோட நல்லா பெரிய மண்ணா, நல்லா முதுகு நல்லா பெரிய முதுகு, நல்லா அகலமான முதுகு, நெய்க்கிட்டான மண்ணா. வாழாங்கொட்டை நல்லா தூக்கலாக இருந்தால் இந்த மாதிரி மாடு கறவை நல்லா வரும்னா. தோல் சுருக்கும் புல்லாக இருக்குதுண்ணா. 4 காம்பு நல்லா ஒப்பா பீஸை பிடிக்க நல்லா இருக்கும். நல்லா ஃபேட்டஸ்னப்பு பஞ்சமே இருக்காதுன்னா நீட்டாக இருக்கணும். ஒரு 5 கருப்பலை மாடு ஈக்குவலாக இந்த பால் ஊற்றினா டெஸ்ட் அதிகமாக வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாட்டுக்கு உள்ளதுண்ணா. தனியாக ஊற்றினால ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தான் வரும், கீழே வராதுங்கண்ணா. 6 பல்லு சின்ன பல்லு இருக்குதுன்னா 2 பக்கமும் ரெட் சிந்திங் கிராஸு, சிந்து கூட்டும் கிராஸ்ண்ணா. அரை பார்க்கும்போது சிந்து கூட்டு கிராஸு. மாடு உடம்புல கலரில் ரெட் சிந்தி கிராஸ்ண்ணா. நல்லா ஆஸ் கொம்பில் கிளி கும்பில் அமைஞ்சிருக்குதுண்ணா. மாடு எடுத்துக்கிட்டால் ஒரு 10 கன்று நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம்னா. மிஷின் கறவைக்கும் நல்லாயிருக்கும், கை கறவைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பண்ணை யூஸுக்கும் தேவைக்கு பெட்டராக இருக்கும், ஒரு வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும். மாடு காட்டில் மேய்ச்சல் பிடிக்கல் முறைக்கு எல்லாத்துக்குமே நல்லா நீட்டாக நல்லா இருக்குண்ணா. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு தோரணையாக நம்ம நல்லா பெஸ்ட்டாக நல்லா இருக்குதுண்ணா. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு அது ஃபோன் மூலிமா இப்போ வீடியோ போட்டு எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்த்துட்டு மாட்டை மூலியமாக செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம்ண்ணா. நான் ஒரு சிவாஜி ஹெச்எஃப்லாம் பிரம்மாண்டமான மண்ணா, நல்லா கிளி கும்பல அமைஞ்சிரு. சுழி பார்க்கணும், சுழி நடுமுது ஒரு சுழி, நெத்தியில் ஒரு சுழினா. நல்ல முகலட்சணமான மாடு, நல்லா சின்ன மூஞ்சில் அத்தனை பொறுப்பும் இருக்குதுன்னா. மாடு நல்லா உடம்பு கணத்தில் நல்லா முதுகில் நல்லா ரெட்டை வரி முதுகில். இன்னும் 10 நாள் டைம் எடுத்தோம்னா இது தலைச்சனிக்கே 17 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணுக்கு 2 நேரம் ஒரு 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இது பண்ணை யூஸுக்கு தேவைப்படுறவங்க 2 நேரம் ஒரு 20 லிட்டர் தேவைப்படும், நேரம் 10 லிட்டர் வரும்னு எதிர்பார்க்கலாம். சிவாஜி ஹெச்எஃப்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது உடனே புக் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும், பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிவாஜி ஹெச்எஃப் இந்த மாதிரி ஜாதி மாதிரிலாம் வெயிலுக்கு தாங்காது, மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாடு வெயில் மலைக்கு நல்லா தாங்குது. இன்னும் மட்டும் வெயிலில் தான் இருந்து எதுவும் மூச்சு கீச்சு எதுவும் வாங்கலாம், நல்லா பெட்டராக இருக்கும். காம்பு நல்லா 4 காம்பு ஒப்பா, நல்லா பூ காம்பு, பேசும்போது மடி காம்புக்கு முன்னால் ஒரு முளை மடி முன்னால் நல்ல நிறம் தர மாதிரி பைப் ஓஸ் மாதிரி நல்ல நிறம் தருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமாக 20 லிட்டர் கரை வருமா. ஒரு பண்ணை யூஸுக்கு பெட்டராக இருக்கும், வீட்டு யூஸுக்கும் நல்லா இருக்கும். வெளியில் பண்ணையிலையோ சந்தையிலையோ இதை நம்ம விசாரிச்சு பார்த்தா இது 1 லட்சத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க. நம்ம 1 லட்சத்துக்கு மேலே சொல்ல, அதையும் குறைச்சி நம்ம 1 லட்சத்துக்கு உள்ளே தான் வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இதை தேவைப்படுற ஸ்க்ரீன் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு மாட்டோட டீட்டெயில்ஸ் கேளுங்க. இப்போ விலை பேசிக்கலாம். செல்லு பார்த்து எடுத்துக்கலாம், இல்லை நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். 90% வந்து பிளாக்கு, ஒரு 10% வெள்ளைனா. நெத்தியில் ஒரு அழகான வெள்ளைனா, மடிக்கால் வெள்ளை, காலில் லேசான வெள்ளை. இது வந்து பிளாக் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்கன்னா. கருப்பு வெள்ளையில் ஹச்சப்பில் கிராஸ் டைப்பான மாடு. கொம்பு வந்து கட்டை கொம்பில் வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது. அழகான நெத்தியில் வெள்ளை, நல்லா குழி மூஞ்சில் நல்லா அழகான மண்ணா. இது தலைச்சனிக்கு ஒரு 17 லிட்டர் கரை வந்ததுன்னா இது 2வது கண்ணு. இந்த கண்ணுக்கு ஒரு 20 லிட்டர் சொல்லலாம்னு நம்ம வந்து கஸ்டமருக்கு 17 லிட்டர் தான் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். தோல் வந்து நல்லா பேப்பர் தோல், நல்லா பளிச்சுன்னு மங்களகரமான மாடு, பிளாக்ல எல்லாம் நீட்டாக இருக்குன்னா. இப்போ சுத்தமான கருப்பில் ஹச்சப் வந்து வெயில் மலைக்கு தாங்காதுங்கன்னா. இது வந்து அதில் கிராஸ் டைப்பாக இருக்கிறதுனால 24 நேரம் வெயில் இருந்தாலும் இது மூச்சு வாங்காதுங்கண்ணா. நல்லா இருக்கும்ண்ணா, பெட்டராக இருக்கும். காம்பு நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா, பட்டன் காம்பில் நல்லா மடியிலையும் பாருங்கள் நல்லா வெள்ளை, நல்லா தாரையும் பாருங்கள் நல்லா ரெட்டை தாரை. கிராஸ் மாடு, கறவையும் 20 லிட்டர் கறவை, நல்லா டெஸ்ட்டும் வரும்ண்ணா. அது நல்லா பெட்டராக இருக்கும்ண்ணா. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான நம்ம பண்ணையிலே பெரிய சைஸ்மான ரெட் சிந்தியில கிராஸு 2 பல்லு சொன்னால் நம்ப மாட்டாங்க. தலைசங்கன்ல இது 2 பல்லு தான். தலைச்சனிக்கே ஒரு 15 லிட்டர் வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுண்ணா. இது நல்ல குணமனா. அப்படியே மாடு எண்ணெய் ஊற்றினா என்ன வழி, நல்லா ரெட்டை முதல்ல நெய் கெட்டான மாடுனா, நல்லா முகக்கலையான மாடு. மாடு சின்ன மாடுல எண்ணெய் உயர மாடுன மாடு பார்க்குறதுக்கே நல்லா பிரம்மாண்டமாக நல்லா இருக்குண்ணா. 2 பல்லு தானா. மாட்டில் நல்லா நெய் கெட்டான மாடு, நடுமுது சுழி, அதே மாதிரி நெத்தியில் ஒரு சுழி. மாட்டில் குணத்தில் தங்கணும். மாட்டில் தான் பெரிய மாடு குணத்தில் தங்கணும். ஓட்டுறான் பாருங்க. ஈத்து தலைச்சங்கண்ணா. ஆனால் தலைச்சங்கன்னு நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனால் பால் தலைச்சங்கன்னுக்கு இந்த கண்ணுக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். தலைச்சங்க ரெட் சிந்தில கிராஸ்னா. 10 கருப்பலை மாட்டு இந்த ஒரு மாடு பண்ணைக்கு போனால் செம்ம இருக்குமா. நல்லா தோரணையும் நல்லா பிரம்மாண்டமான மாடுனா. சரி, கண்ணு போட எவ்வளோ நாள் இருக்கு? ஆனால் கண்ணு போட 15 நாள் டைம் எடுத்துக்கணும்னா.
மடி ஃபுல்லாக வந்து தானே போடும். ஒரு ஈத்து மாடு கூட அவ்வளோ மடி வைக்காதுன்னா அந்த அளவுக்கு மடி வச்சு தானே கண்ணு. ஆனால் இந்த மாடு தேவை வரும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு இது டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு பிடிச்சிக்கலாம்ண்ணா. இது ரேரான பீஸ்னா இது தேவைப்படுறவங்க உடனே கூப்பிட்டு புக் பண்ணிக்கணும். அண்ணா ரெண்டுமே புறவேலையும் நல்லா மொட்டைனா, ஒன்று ஜெர்சி ஒன்று சாஹிவால்னா, ரெண்டுமே நடுமுது சுழி. ஆனால் கண்ணு போகிறதுக்கு இது ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கும், இது ஒரு 10-12 நாள் டைம் எடுக்கும். சுழி ரெண்டுமே நடுமுது சுழி. ஒன்று சந்தனப்பில்லை, ஒன்று ரத்த சேவல்னா. ரத்த சேவல்லையும் கிளப்பி சாய்வால்லையும் கிராஸ்னா, அது ஒரிஜினல் ஜெர்சினா. ரெண்டுமே கறவை தலைச்சனுக்கு ஒரு 17 லிட்டர் கறவை வந்தோன்னா இந்த கணக்கு ஒரு 20 லிட்டர் சொல்லலாம். 20 லிட்டர் இல்லை, நம்ம கஸ்டமருக்கு ஒரு 17 லிட்டர் தான் சொல்லி கொடுப்போம். காலைல 9 சாயந்தரம் 8னா. ஜோடியாக ரெண்டுமே ஒரு 40 லிட்டர் சொல்லிக்கலாம், ஒரு 35 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் மடி தோரணம் ஃபுல்லாக இருக்குதுன்னா இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்க. ரெண்டும் நல்லா நெய் கெட்டால் நல்லா முது நல்லா அகலமாக, மிஷின் கறவைக்கும் நல்லா இருக்கும், கை கறவைக்கும் நல்லா இருக்கும்மா. நான் 4 காம்பு சின்னது பெருசுலாம் நல்லா வைப்பா. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம். இந்த கண்ணுட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணுட்டி காலக்கண்ணு போட்டாலும் நம்ம ஒரு 10 நாளில் வித்துட்டு கூட கைப்பால கூட நம்ம பேசிக்கலாம்மா. ஒரு பண்ணையாளருக்கு 2 ஜோடியாக வாங்கினா நல்லா பெட்டராக இருக்கும்மா. 2 நேரம் ஒரு 35 லிட்டரு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரும்மா. கச்சிராப்பாளையத்துக்கு வந்தாலும் சங்கராபுரத்து பக்கமாக இருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு மாடுகளை பார்த்துட்டு ஒவ்வொரு வாரம் போகிறத ஃபாலோ பண்ணி அவங்க பார்த்துட்டு விலைவாசிலாம் எப்படின்னு மற்ற இடத்துக்கு போய் பார்த்துட்டு விலைவாசி பரவாயில்ல, மாடும் பரவாயில்ல நம்மளை தேடி வந்தாங்க. வந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து சொல்லி முன்ன பின்ன பேசி, மாடு நல்ல மாடாக தலைசங்கன்னு மாடு தான் எனக்கு வேணும், கடை முளைச்ச மாடு வேணாம், ஈத்து மாடு வேணாம், நான் 10 கன்று வச்சிக்கணும், அவங்க இளம்பொருளாக வேணும்னாங்க. வந்தவங்க அவங்க கேட்டதுக்கு நம்ம சொன்னதுக்கு முன்ன பின்ன அனுசரித்து பேசி இப்போ நம்ம லாங்கிலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் 150-160 கிலோமீட்டர் இருக்கும். வந்தாங்க, அனுசரித்து விலைக்கு கொடுத்தோம். முன்ன பேசி மாடு ஏற்றிட்டு போகுதுண்ணா. இப்போ சரிண்ணே. தலைச்சங்க தலைச்சா 2 பல் தான். ஈத்து மாட்டு கூட அவ்வளோ மடி இருக்காது. தலைசனும் நல்லா ஃபுல் மடி. இந்த மாதிரி மாடு தேவைப்படுறோம். ஸ்க்ரீன் நம்பரை கால் பண்ணி கூப்பிட்டு வந்தால் நேரில் வந்தால் பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா. நான் 2வது கண்ணில் நல்லா ஒரு செம்புத்தில் நல்லா கொம்பு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லட்சணமான கொம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா, சுழி சுத்தம் மாட்டில் தப்பலாம். 6 பல் 2வது கண்ணெலாம். ஒரு ஜெர்சிலையும் நாட்டினையும் 2 ரகத்தில் கலப்பின மாடுமான்னா, நடுமுது சுழினா நல்லா இந்த நல்லா மாட்டில் நல்லா வெயிட் மாடினா, ஜெயஜண்டிகா மாடலாம், நீளபாலமான மாடினா, நல்லா காம்போலாம் மடிக்கால் பீச பிடிக்க அதெல்லாம் நல்லா இருக்கும்னா, 4 காம்பு ஒரே மாதிரி நல்லா ஒப்பாக இருக்கும். நல்லா வால்குடி இறக்கமாக நல்லா பாருங்க, தோல் சுருக்கு மடிக்கால் நல்லா பெட்டரான மாடினா சூப்பராக இருக்கும். ஒரு பண்ணை தேவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பெட்டராக அமையும். ஒரு வீட்டு யூஸுக்கு வேணுங்கிறவங்களுக்கும் பெட்டராக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் எப்படி நம்ம உழைச்சி நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம பராமரிக்கணும், அது மாதிரி இந்த மாடு வாங்குறவங்க இந்த ஒரு மாடு அந்த குடும்பத்தையே பராமரித்து ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தால் கூட அவங்க லாப நோக்கத்தில் கொண்டு போய் இந்த மாடு உண்டாகும். ஆனால் இந்த மாட்டில் 24 கேரட் தங்க மாதிரி நல்லா ஒரிஜினலாக எந்த ஒரு தவறுதலும் நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு, நம்ம நினைக்கிறதோ ஒரு லிட்டர் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மாடு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம்னா, வீடியோ மூலிமா பார்த்து மாடு எடுத்துக்கிட்டாலும் அட்வான்ஸ் போட்டு அனுப்பி போட்டுடலாம். வீடியோவில் வரதை விட நேரில் வந்து பார்த்து எடுக்கிறது என்னோட கருத்து கணிப்பு நல்லா இருக்கும். வீடியோவில் வாங்குறது முடியாத சூழ்நிலைக்கு பண்ணலாம். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வீடியோவில் பார்த்து வாங்குறத நேரில் வந்து பார்த்தா ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட பெட்டராக இருந்தால் 2 மாடை கூட வாங்குவாங்க. நம்மள்ட்ட வரவங்க இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தான் யோசிக்கணும். இந்த மாடு சரியில்லை அந்த மாடு சரியில்லைன்னு எண்ணம் ஒரு நாள் வராதுன்னா, ஒரு மாடு வாங்க வரவங்க கூட 3 மாடு வாங்கி ஏற்றிட்டு போகிறாங்க. மாடு நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அக்கௌண்ட்ல டக்குன்னு ஒரு 1000 ரூபா போட்டு விட்டீங்கன்னா மாடு பாட்டி வச்சிடும். ஆமாண்ணா, மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது கன்ஃபார்மாக நான் வாங்குறேன்னு தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி, ஏன்னா கூகுள் பே ஃபோன்பே நம்பரும் நம்மளது தான், உடனே ஒரு 1000 ரூபா அக்கௌண்ட்டில் தட்டி விட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிச்சு எந்த மாடு கன்ஃபார்ம் வச்சு வந்து நேரில் பார்த்து அப்புறம் பேசி. ஆனால் ஒரு செம்புத்து செவலையில் நல்லா கிளி கொம்பில் நல்லா நடுமுது சுழி, நெத்தியில் ஒரு சுழி பார்க்கறவங்களுக்கு சுழி, நல்லா ஜான் மூஞ்சில் மூஞ்சி வளர்த்தி இல்லாத நல்லா ஜான் மூஞ்சில் நல்லா கொம்பு நல்லா கிளி கொம்பில் பண்ண சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்பு இல்லை. நல்லா தோல் பேப்பர் தோல் நல்லா நெய்ஸ் தோல் நல்லா ரெட்டை முதல் நெய்கிட்ட பண்ணால் நடுமுது சுழினா நல்லா பண்ண 2 எலும் நல்லா வேலை நல்லா தோக்கலாம். நல்லா ஒரு அடி எலும் இது முதுகு இருக்குதுன்னா நல்லா ஃபுல்லாக தோல் பேப்பர் தோலும் நெய்ஸ் தோல். நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு பால் தான் அதிகமாக வரும் மூஞ்சி, மாடு உடம்பெறாது. அதே மாதிரி இந்த மாட்டில் என்ன ஒரு பெஸ்ட்னா, செம்புத்தில் கருங்காமல் அமைஞ்சிருக்குது பண்ண தோல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கும். ஒரு பீருக்கு 100 ml பால் வரும்னா, போதும் மல்லிகைப்பூ மாதிரி கண்ணுட்டி இடித்து குடிக்கும் போதே பால் ஒழும்னா அது நல்ல மடிக்கால் வரும்னா. இதெல்லாம் 9-8 ஈஸியாக 17 லிட்டர் கறவணும். தலைச்சனுக்கே 17 லிட்டர் வந்துனாங்க. நம்ம கஸ்டமருக்கு 2வது கண்ணுக்கும் 17 லிட்டர் தானே சொல்லி கொடுக்குறோம். நல்லா பேசப்படிக்க நல்ல மாடு. அண்ணா 2வது கண்ணுண்ணா 6 பல்லா இருந்து கடை முளைச்சி வருதுண்ணா. ரொம்ப நல்லா நெய்ஸ் தோல்னா. பொழுதுக்கும் வெயில் மலைக்கு தான் வெயில் தாங்கிறது. நல்லா வெயில் மலைக்கு நல்லா பெட்டராக இருக்கும்னா. கொம்பும் ஒரே வாட்டம் நல்லா பட்டி 10 கொம்பு கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா நான் நடை நல்லா ராஜ நடையாக தான் இருக்குது. கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் ஆகுமா, 6 நாள் 7 நாள் to 10 நாள் வரும். விழுப்புரத்துலேருந்து வரோம். 2-3 இடத்த வந்து பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. யூடியூப்பில் அப்புறம் பார்த்துனே தான் மணி என்னென்னு அது பார்த்துட்டு வந்து பார்த்தோம். மாடு பிடிச்ச மாதிரி இருந்தது. விலையில பரவாயில்ல,
மிச்சம் பார்த்து தராரு. சுத்தமாக தான் தராரு. மாடுலாம் சுழி சுத்தம் எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு. விலையிலேயும் என்ன பண்ண பார்த்து அனுசரித்து தராரு. சரி, தூரம் வந்துட்டீங்களா சொல்லிட்டு இந்த விலைக்கு போனால் ஒரு பட்ஜெட்டுக்கு பிடிக்கலான்ற மாதிரி வந்தோம். அந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நம்மளுக்கு கிடைச்சது. சரி, சொல்ற விலை எப்படி இருக்கு? ஓரளவு குறைச்சு கொடுக்குறாங்க. சொன்ன விலையோட 20,000 எங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுத்தாரு. காலையிலேருந்து சுற்றி பார்த்துருக்கோம். அண்ணன் மாதிரி ஒரு நல்ல இது இல்லை. மாடு நல்லா தெளிவாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுவீங்களா? நாங்களே வருவோம். இப்போ எங்கள் ஃபார்ம் தான் வச்சிருக்கோம். நாங்கள் இது மறுபடியும் இன்னும் 2 மாடு வச்சிருக்கிறோம். இந்த மாடு எடுத்து போவோம். மறுபடியும் இன்னும் இது இன்னும் நாங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா இருந்தனாக்கா இன்னும் மாடு வாங்க அண்ணங்கிட்ட தான் வருவோம். ஆனால் ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான மாடுனா இது நல்லா சுழி சுத்தம் மாடலையும் தப்புலாம் நல்லா ஆசு கும்பு 2வது கண்ணு 6 பல்லு அமைஞ்சிருக்குதுன்னா நல்லா பேச பிடிக்கும் நல்ல மாடுனா. நடுமுது சுழினா மாடே ஒரு வித்தியாசமான மாடுனா. நல்லா பெருங்கூட்டான மாடு தான். கொஞ்சம் வருவாய் இல்லை. நல்லா பேச பிடிக்கும். நல்லா குறப்புல எதுவும் இல்லை. சுழி பாருங்க சுழி, எலும்பு பாருங்க எலும்பு, எல்லாமே நல்லா குணமானம் பேச பிடிக்கும் நல்ல மாடுனா. ஆனால் கரை 2 நேரமும் ஒரு 20 சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். 2வது கண்ணு 6 பல்லுங்கண்ணா இது. ஆனால் செவலையில் சுத்த செவில்னா லேசாக செம்புத்துனா டபுள் கலர் கந்தனா. பை நல்லா ரெட்டை பைய, நல்லா தாரெலாம் நல்லா தார. மாட்டு நல்லா பெரும் மாடுனா. நெய் கெட்டான மாடு, நல்லா நீளப்பாலமான மாடுனா. சின்ன மாடு இல்லை, நல்லா பெரிய மாடுனா. இது கண்ணு போட எவ்வளவு நாள்னா இருக்கு? ஆனால் கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாளில் கண்ணு போட்டுருமா. ஈத்து 2வது கண்ணு 6 பல்லுனா. பால் எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்க? ஆனால் பால் இந்த 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அந்த கண்ணுக்கு. 17 லிட்டர். ஆமாம். குணம்லாம் எப்படி இருக்கு? குணம்லாம் சூப்பராக இருக்குமா. யார் வேணாலும் கறந்துக்கலாம். யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஒரு பிறந்த குழந்தை கூட கறந்துக்கலாம். பேச பிடிக்கும் நல்லா இருக்கும். 4 காம்பு நல்லா பூ காம்பு நல்லா இருக்கும். சரி, கேரண்டி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? ஆனால் 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு இதுக்கு 3 கேரண்டினா. பாலுக்கு அவங்க தீனி கொடுக்குற செல்வாக்க பொறுத்து தானே பாலுக்கு கேரண்டி இல்லை. மினிமம் பால் சொல்லி கொடுக்குறோம். மினிமம் பால் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அந்த பால் குறையாது நம்ம சொல்கிற பால். விவசாயி சொல்கிறத விட 2 லிட்டர் குறைச்சி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் 2வது கண்ணு 6 பல்லுனா வெள்ளை கொம்பில் கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா நல்லா குழி நெத்தியில் நல்லா மாடு நல்லா சுழி சுத்தம் எதுவும் மாடு இல்லை. மாடு எண்ணெயோட உயரமான மாடுனா. பார்க்குறதுக்கு சின்னது நினைக்கணும். பெரிய மாடுனா நல்ல நடுமுது சுழினா நல்லா ரெட்டை முதுல. மாடு கொஞ்சம் சல்ல மாடுனா கொஞ்சம் நீரோட்டம் ஒரு நூல் கம்மியாக இருக்குதுன்னா. காரணம் என்னன்னா பால் அதிக பால் தலைச்சனிக்கு ஒரு 17 லிட்டர் கறந்த மாடுனா. அதனால நீரோட்டம் கம்மியாக இருக்குதுன்னா. இது எவ்வளோ தீனி கொடுத்தா மாடு இழப்படியே நம்ம தீனி கொடுத்து மாட்டை தேத்தலாம் நினச்சா தீனி எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பால் தான் ஒரு மோஞ்சி மாடு உடம்பேறாதுனா. இது பாருங்க இந்த கொம்பு வெள்ளை கொம்பு. இது பால் கொம்புனா. இது எல்லா மாடு நம்ம பெயிண்ட் இல்லைன்னா இது கொம்பு இயற்கையாக நம்ம இழைச்சுட்டு அந்த மாதிரி வெள்ளையாக இருந்ததுன்னா அது பால் கண்டிப்பாக கெடுக்காது. நல்லா கிளி கொம்பு அமைஞ்சிருக்குது. சுழி பார்க்குறவங்களும் சுழி பெட்டராக நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழினா. நல்லா மாட்டில் நல்லா பெரிய மாடுனா நல்லா நீளபாலமான மாடு. ஆனால் நான் நல்லா சவர்ட்டம் பண்ணால் 20 லிட்டர் காரை வரும்னா நம்ம 20 லிட்டர் கஸ்டமர் சொல்ல ஒரு 17 லிட்டர் சொல்லி குடிக்கலாம்ண்ணா. இப்போ அந்த மடி நல்லா பெருமுடிய. ஆனால் இன்னும் 10 நாள் டைம் எடுத்து நல்லா பேப்பர் மாதிரி நல்லா ஃபுல்லாக மடி எடுத்தால் கண்ணு போடும். பேச பிடிக்கும் நல்லா இருக்கும். இப்போ 4 காம்பு நல்லா பூ காம்பு 2 பக்கம் கூட உட்காந்து கறந்துக்கலாம். மிஷினுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்ண்ணா. தீனி நம்மளால கொடுக்க முடியாதுண்ணா. ஆனால் இவ்வளோ தீனி தான் நம்ம கொடுக்குற மாடு உடம்பேறாதுண்ணா. பால் தான் அதிகம். ஆனால் இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு 7 நாளில் கண்ணு போட்டுருங்க. மடி நல்லா ஃபுல்லாக வரும்ண்ணா. மாட்டுக்கு மடிக்கும் சம்மந்தெல்லாம் இருக்கும்ண்ணா. மாடு யானை குட்டி மாதிரி இருக்கும். அது கூட இந்த பால் கறக்காதுண்ணா. இது மாடு இலப்படியாக நீரோட்டமான மாடு தானே. மாடு கொஞ்சம் நீரோட்டம் கம்மியான மாடு தான். மடி பூரா பால் அதிகமாக வரவும் தானே மாடு இலச்சமாக இருக்குது. நேரம் 10 கூட வரத்துக்கான கெப்பாசிட்டி இருக்குதுண்ணா. நல்லா நண்டு கொடுக்க மாதிரி கொம்பு பாருங்க. நல்லா வித்தியாசமாக கொம்புனா நண்டு கொடுக்க மாதிரி நல்லா வளைவான கொம்பு. சுழி பார்க்கணும் நெத்தி சுழி ஒன்று. அதே மாதிரி நடுமுது ஒரு சுழினா. பேச பிடிக்க நல்லா இருக்கணும். செம்புத்தில் செவிலில் லேசான டபுள் கலர் கலந்தனா. 6 பல்லேருந்து கடை முளைச்சி வருதுண்ணா. நல்லா காம்பளம் நல்லா மடித்தார நல்லா பைப் மாதிரி நல்லா மடித்தாரலாம். இன்னும் கண்ணு ஒரு 2-3 நாளில் கண்ணு இறங்கிக்கும்னா. பக்கமாக கண்ணு போகிற மாதிரி தானே இருக்குது. நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும். லேடி ஜென்ஸுக்கு யார் வேணா கறந்துக்கலாம். மிஷின் கரைக்கும் நல்லா கை கரைக்கும் நல்லா இருக்கலாம். முகம் சின்ன மூஞ்சி அழகான மூஞ்சினா. கொம்பு பாரு நல்லா அப்படியே லவுண்டு தலையில் அப்படியே நல்லா கிளி கொம்புனா. இதுக்கு பேர் நல்லா வளைவான கொம்பு பட்டி பார்த்த கொம்புமாங்க. இது மாதிரி போகிற மாடு கைரேசி நல்லா இருக்கும்னா. பட்டி நல்லா போயிருக்கும்னா. நல்ல மடிக்கல. இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கணும். மடி ஃபுல்லாக வச்சு தானே கண்ணு இறங்கும். இது வாங்குறவங்க உடனே 2 நாளில் வாங்குறவங்களுக்கு போனதும் உடனே கண்ணு போட்டுரும். சீம்பால் சாப்பிடலாம். கண்ணு இந்த கண்ணு கிடையாது தான் போடுங்க நம்பிக்கை. ஏன்னா போன கண்ணு டைம் காலை கண்ணு தான் போட்டுக்கலாம். கண்ணுட்டி இல்லாதையும் பால் பேசலாம்ண்ணா. இது கண்ணுட்டி ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாங்களாம். காலை கண்ணுங்கிறதுனால கண்ணுட்டி இல்லாத கை சொற்பாக பேசுனாங்க. இந்த டைம் கிடையாது தான் போட 100-100 வாய்ப்பு இருக்குது. பேச பிடிக்க நல்லா இருக்கும்னா. நல்லா பூ காம்பு ஒரு 15 லிட்டர் தலைச்சனுக்கு பால் இந்த கண்ணுக்கு ஒரு 17-18 நம்ம கேரண்டி எதிர்பார்க்கலாம். சுழி பார்க்குறோம் சுழி சுத்தம் தப்பு இல்லை. கொம்பு நல்லா பட்டி பார்த்த கொம்பு. இது போகிற நேரம் இன்னும் 10 மாடை உருவாக்கும். நல்லா முக லட்சணம் ஜான் மூஞ்சி. அது இல்லாத டபுள் கலர் மாடு. செம்புத்து செவிலு காலில் வெள்ளை 3 கலர் மாடு. இது பால் கண்டிப்பாக பால் பேசுறதுக்கு நல்லா லேடி ஜென்ட்ஸ்க்கு யார் வேணாலும் பெட்டராக நல்லா இருக்குமா.
ஒரு பண்ணையாளருக்கும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸ்க்கும் நல்லா இருக்குங்க. குணமாகலாம் அப்படியே ஆனால் குணம்லாம் நல்லா இருக்குமா தங்கமா. நல்ல நிறம் தர, நல்ல நிறம் தரனா மடியிலையும் நல்ல நிறம் தர. மடி மின்னி சால மடி தான். இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்து கண்டு போட.